ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன்வே மெட்டீரியல்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அக்டோபர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த இது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக கேட்டிருந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தோம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த இதில் பார்க்கலாம். ஸோ தூய்மை இந்தியா திட்டம், அம்ருத் திட்டம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ தூய்மை இந்தியா 2.0 அம்ருத் 2.0 ஸோ இப்போ சமீபத்தில் வந்து தொடங்கினாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த தூய்மை இந்தியா திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2014ஆம் ஆண்டு. ஓகேங்களா? அம்ருத் திட்டம் வந்து 2015. ஸோ இதோட ஸ்கோப் எல்லாமே வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி அக்டோபர் 2 இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, பிஎஸ்என்எல் நிறுவனம் பாரத் ஏர் ஃபைபர் என்ற பெயரில் வயர்லெஸ் பிராட்பேண்ட் சேவை தொடங்கியுள்ளது. ஸோ இதில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சமீபத்தில் எந்த நிறுவனம் பாரத் ஏர் ஃபைபர் என்ற பெயரில் வயர்லெஸ் பிராட்பேண்ட் சேவையை தொடங்கியுள்ளது? ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? அதோட நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாரத் ஏர் ஃபைபர். ஓகேங்களா? அது வந்து என்ன சேவைனா வயர்லெஸ் பிராட்பேண்ட் சேவை. ஓகேங்களா? ஸோ பிஎஸ்என்எல் நிறுவனம் பாரத் ஏர் ஃபைபர் என்ற பெயரில் வயர்லெஸ் பிராட்பேண்ட் சேவை தொடங்கியுள்ளது. கேபிள் மூலம் இணைப்பு கொடுக்க முடியாத இணைய இடங்களில் தங்களது சேவைகளை தொடர்வதற்காக இந்த சேவையை தொடங்கியுள்ளது. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ பிஎஸ்என்எல் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரா இல்லை கவர்மெண்ட் செக்டரா? ஸோ தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் ஒன்று, கதிர் துணியால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ கதிர் துணியால் தயாரிக்கப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய தேசிய கொடி லடாக் பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு லடாக் யூனியன் பிரதேசம் லே பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய தேசிய கொடி லடாக் பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ சமீபத்தில் உலகிலேயே மிகப்பெரிய தேசிய கொடி எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ லடாக் பகுதியில், லே பகுதியில். ஓகேங்களா? லடாக்கில் லே பகுதியில். ஓகேங்களா? அதோட அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 225 நீளம், 150 அகலம். ஓகேங்களா? ஸோ அதோட டோட்டல் வெயிட் எவ்வளோ பார்த்தோம்னா 1 டன். ஸோ சமீபத்தில் உலகிலேயே மிகப்பெரிய தேசிய கொடி எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா லடாக் பகுதி. ஓகேங்களா? ஸோ அதோட ஹைட் அண்ட் பிரெத் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, எவ்வளோ வெயிட் அப்படின்றதான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எந்த தினத்தை முன்னிட்டு அந்த தேசிய கொடி வந்து நிறுவப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் புதிய செயலாளராக சுஜாதா சதுர்வேதி பொறுப்பேற்றுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் புதிய செயலாளராக சுஜாதா சதுர்வேதி பொறுப்பேற்றுள்ளார். ஸோ சமீபத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் புதிய செயலாளராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ சுஜாதா சதுர்வேதி. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின், நம்ம மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபோர்த் ஒன்று, இந்திய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு டாக்டர் VS நடராஜனுக்கு பயோஸ் ரேஸ்தா சமான் விருதை வழங்கியுள்ளார். இந்திய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு டாக்டர் VS நடராஜனுக்கு பயோஸ் ரேஸ்தா சமான் விருதை வழங்கியுள்ளார். ஸோ என்ன ரீசன்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா, முதியோர் நல மருத்துவ சேவைகளை சிறப்புடன் செய்ததற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ டாக்டர் நேம் வந்து பார்த்துக்கோங்க. சமீபத்தில் இந்திய துணை குடியரசுத் தலைவரால் டாக்டர் VS நடராஜனுக்கு எந்த விருது வழங்கப்பட்டுள்ளது? பயோஸ் ரேஸ்தா சமான் விருது. ஓகேங்களா? ஸோ பயோஸ் ரேஸ்தா சமான் விருது சமீபத்தில் யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகே, ஸோ டாக்டர் VS நடராஜன். ஓகேங்களா? ஸோ அது என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முதியோர் நல மருத்துவ சேவைகளை சிறப்புடன் செய்ததற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அவார்டு நேம் பார்த்துக்கோங்க, யார் கொடுத்துருக்காங்க, யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 2021ஆம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா என்ற பட்டத்தை ஹர்னஸ் சந்து வென்றுள்ளார். 2021ஆம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா. ஓகேங்களா? ஸோ யார் என்ற பட்டத்தை ஹர்னஸ் சந்து வென்றுள்ளார். ஸோ ஆல்ரெடி இவங்க ப்ரீவியஸாக வந்து 2 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 2017 வந்து மிஸ் சண்டிகர் அப்படின்ற அவார்டும், 2019 வந்து மிஸ் பஞ்சாப் அந்த பட்டமும் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 6வது கொஸ்டின், தமிழக அரசின் 2021ஆம் ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது 5 காவலர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் 2021ஆம் ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது 5 காவலர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சமீபத்தில் 2021ஆம் ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது எத்தனை காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ 5 காவலர்களுக்கு. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றியதற்காக
கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றியதற்காக. ஓகேங்களா. ஸோ அந்த 5 நபர்கள் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி, மா குமார், சிதம்பரம், அசோக் பிரபாகரன், பா சக்தி. ஓகேங்களா. ஸோ நேம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு 3 நேம் கொடுத்துட்டு பொருந்தாதது கூட எது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ தமிழக அரசின் 2021ஆம் ஆண்டிற்கான காந்தியடிகள் காவலர் விருது 5 காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து 7வது கொஸ்டின். ஆசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஆசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஓகேங்களா. ஸோ அரையிறுதியில் வந்து கொரியா கூட மேட்ச் வச்சு அதில் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அது எங்கே வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தோஹா பகுதியில் கத்தாரில் வந்து நடைபெறுது. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஓகேங்களா. ஸோ கத்தார் பகுதியில் நடைபெற்றது ஆசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மானு பாக்கர் தங்கம் வென்றுள்ளார். ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மானு பாக்கர் தங்கம் வென்றுள்ளார். 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில். ஓகேங்களா. ஸோ ஜூனியர் மெயின் இது. ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மானு பாக்கர். ஓகேங்களா. மானு பாக்கர் தங்கம் வென்றார் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில். ஓகேங்களா. அடுத்து பகலிரவு பிங்க் டெஸ்டில் சதம் அடித்த முதல் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா அவர். பகலிரவு பிங்க் டெஸ்டில் சதம் அடித்த முதல் இந்திய வீராங்கனை. ஓகேங்களா. ஸ்மிருதி மந்தனா பகலிரவு பிங்க் டெஸ்ட்டில். ஸோ இப்போ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடைபெறுது இந்த டெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஸ்மிருதி மந்தனா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டில் வந்து சதம் அடித்த முதல் வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா 170 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. ஓகேங்களா. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்த முக்கிய தினங்களில் வந்து அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது தான். ஓகேங்களா. ஸோ இந்த தினத்தை வந்து சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின், சர்வதேச அகிம்சை தினம் வந்து நம்ம எந்த இயர்லேருந்து வந்து கொண்டாடிட்டு வரோம் அப்படின்றது. ஓகே. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான PDF வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வேணுன்றவங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.